நிறைய உதவி நம்ம கொடுக்குறோம் சார், எத்தனையோ உதவிகள் நம்ம கொடுக்குறோம், அது வேற விஷயம். பாலா வந்து உதவி பண்றாரு, அது நல்ல விஷயம், அதுல நம்ம ஒன்றும் தப்பா சொல்ல வரல. ஆனா பாலா உதவி பண்றதுல வந்து உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க கோடிட்டு, அதாவது வந்து மக்களுக்கு புரியணும் சார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலா ஆபத் பாண்டவன், பாலா கடவுள், பாலா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு, பாலாவை வந்து தப்பா சொல்றாங்க, பாலாவை எப்படி தப்பா சொல்லலாம், அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இன்னைக்கு பாலாக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு தவறான வழிமுறை. அதாவது ஒரு குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ள எங்கேயோ காரைக்கால்ல இருந்து வந்த ஒரு பையன், சாதாரணமான ஒரு பையன், 23 24 வயசு உள்ள பையன், அந்த பையன் இந்த உதவி செய்யறேங்கிற மாதிரியே வந்து சொசைட்டிக்கு செஞ்சு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமா இன்னைக்கு மக்கள் மனசுல என்ன பண்ணிட்டாரு, பாலா வந்து உதவி செய்யறப்பா, அப்பா பாலாப்பா, பாலாப்பா பாலா கடவுள்பா, பாபா ஆபத் பாண்டவன்பா, எல்லாத்துக்கும் பாலா ஆபத் பாண்டவனை போய் நிப்பாரா, எல்லா இடத்துலையும் பாலா வந்து உதவி செய்வாரா, எல்லா இடத்துக்கும் வந்து சோறு போடுவாரா, இந்த இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாலா வந்து உதவி செஞ்சிருவாரா? என்ன கோட்பாடு பாலாவுடைய கோட்பாடு? நான் உதவி செய்வேன், நல்லதுதான், நீ உதவி செய்ய, அந்த உதவி எதுக்கு வெளியில சொல்ற, நீ அந்த உதவி எதுக்கு வீடியோ எடுத்து போடுற, அந்த உதவி எதுக்கு நீ பிரபலப்படுத்துற, அதனால நீ எதுக்கு பிரபலமாய்க்கிற?